நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மசாலா ஓட்ஸ் இன்றைக்கி செய்து பார்க்கலாம். நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எந்த எண்ணெய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். பட்டை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி மட்டும் சேர்க்குறேன். காலிஃப்ளவர், கேபேஜ் இருந்தால் கூட அதுவும் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காயெல்லாம் பாதி வேகிற வரைக்கும் வதக்கணும். மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் இப்போ சேர்த்துடலாம். மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். 1 கப் ஓட்ஸுக்கு 2லேருந்து 2.5 பங்கு வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். அப்போ தான் காயெல்லாம் நல்லா வேகும். நான் இன்றைக்கி குவேக்கர் குயிக் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓட்ஸ் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு, காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் பொடிசாக வெட்டின மல்லி இலையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓட்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும்.